வணக்கம் மக்களே. நம்ம முன்னாடி வீடியோல பார்த்த மாதிரி அரோரா வந்து டிடிஎஃப் ஓட வின்னர் ஆயிட்டாங்க. ஆனதுக்கு அப்புறமா மொத்த ஹவுஸ்மேட்ஸுமே ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டு இருக்காங்க ஆரோக்காக. ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம சபரி வெளியே வந்தது எல்லாருக்குமே ஒரு ஷாக்காக தாங்க இருந்துச்சு. ஏன்னா சபரி உள்ள இருந்திருந்தா சபரி தான் ஜெயிச்சிருப்பாரு. ஆனா சபரி சாண்ட்ராவுக்காக வெளியே வந்து ஒரு ஹியூமனிட்டிங்கிற ஒரு விஷயத்த காட்டினனால இப்ப அவரு தோத்துட்டாரு. ஆனா நம்ம ஆரோ வந்து அவங்களுமே வெளியே வர்றதா இருந்துச்சு. நம்ம சபரி தான் நீ உள்ள இருமா அப்படின்னு சொல்லி சொன்னனால நம்ம ஆரோ உள்ளே இருந்துட்டாங்க. இல்லைன்னா யோசிச்சு பாருங்க, யாருமே ஜெயிச்சிருக்க முடியாதுங்க. யோசிச்ச மாதிரியே நம்ம பாரோ கமருதன்ல தான் யாராச்சும் ஒருத்தங்க ஜெயிச்சிருப்பாங்க. அப்படி இருக்கும்போது இப்ப ஆரோ ஜெயிச்சத ஒரு மொத்த ஹவுஸுமே அவங்களோட வெற்றியா தாங்க பாக்குறாங்க. முக்கியமா நம்ம சபரி ஆரோ கிட்ட என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, நான் வெளியே வந்து தோத்தது எனக்கு கஷ்டமாவே இல்லை. நீ ஜெயிச்சதே நான் ஜெயிச்ச மாதிரி எனக்கு பயங்கர சந்தோஷமா இருக்குன்னு சொல்லி அவரோட வெற்றியை பகிர்ந்துக்கிறாரு. இது மட்டும் இல்லாம நம்ம சாண்ட்ராவுக்காக நான் வெளியே வந்ததை நான் என்னைக்குமே ஹெசிடேட் பண்ணவும் மாட்டேன். அதை நான் தப்பா நினைக்கவும் மாட்டேன். ஏன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அது ஒரு அந்த சம்பவத்துல நான் வெளியே வந்து அதுல இன்வால்வ் ஆனதே எனக்கு ஒரு பெரிய விஷயமா இருக்கு. நான் இப்போ நிஜமாவே சந்தோஷமா இருக்கேன்னு சொல்லி நம்ம சபரி சொல்லிட்டு இருக்காரு. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நம்ம சேனல் என்ன பண்ணணும்னா, இந்த வார எவிக்ஷன் அப்படிங்கிற இதுல ரெட் கார்டு கொடுத்து நம்ம கம்ரோவையும் பாரோவையும் வெளியே தூக்கி போட்டுடலாங்க. மிச்சம் இருக்கிற அதுக்கு வேர்த்தான ஆளுங்களை உள்ள வச்சிருக்கலாம். ஏன்னா நிறைய பேர் சொல்றது நான் பார்த்தேன். அவங்க வந்து கேம்காக தானே பண்ணாங்க, நேத்து மத்தவங்க எல்லாம் பண்ணாங்கல்ல அப்படிங்கிற மாதிரி அவங்க பேசுனதே நிறைய பேர் பேசுறீங்க. சாண்ட்ரா நடிக்கிறாங்க அந்த மாதிரிலாம் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கீங்க. என்னதான் இருக்கட்டும், ஒரு மெடிக்கல் இஷ்யூ அப்படின்னு சொல்லி வரும்போது யாரும் யாரையும் தப்பா குறைவா பேசக்கூடாது. ஃபிக்ஸ் வருது அப்படிங்கிற ஒரு விஷயம் யாரும் நடிச்சு பண்ற ஒரு விஷயம் கிடையாது. அதை எல்லாருமே புரிஞ்சுக்கணுங்க. சும்மா நடிச்சா பிக் பாஸ் விட்டுருவாங்களா? கொஞ்சமாச்சும் ஹியூமனிட்டியோட பேசணும். ஏன் எல்லாரும் இதே மாதிரி பேசுறாங்கன்னு தெரியல. ஐ திங்க் இது எல்லாம் பேசுறவங்க வந்து பாரோட ஃபேன்ஸ் தான் தெரியுதுங்க.